ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்க்க போகிற திரைப்படம் கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட். இது தமிழ் டப்பிங்கில் கிடைக்குது. இது மாதிரி நிறைய படங்கள் வந்து நல்ல படங்கள்லாம் தமிழ் டப்பிங்கில் கிடைக்க மாட்டுது. எக்ஸாம்பிள் இன்சைட் அவுட்டு, மெவர் ஆஃப் ஸ்னெயில், அது மாதிரியான நல்ல படங்கள்லாம் வந்து தமிழ் டப்பிங்கில் கிடைக்காம இது மாதிரி படங்கள்லாம் தாராளமாக தமிழ் டப்பிங்கில் கிடைக்குது. ஸோ தேட்டர்லேயும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்து, ஆனால் படம் நல்லா இருந்துச்சா இல்லையான்றது தான் கேள்வி. இந்த படத்தை இயக்குனது பார்த்தீங்கன்னா ஜூலியஸ் ஓனா. இதில் நடித்தவங்க பார்த்தீங்கன்னா சாம் வில்சன். அவர் முதல்ல கேப்டன் அமெரிக்கா நடிச்சிருக்காரு. ஹாரிசன் ஃபோர்டு வந்து பிரசிடெண்ட்டாக நடிச்சிருக்காரு. இவர் ராணுவ தளபதியாக இருந்து பிரசிடெண்ட்டாக ஆகிறாரு. இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிரசிடெண்ட்டை வந்து கொல்லத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க. வேற்றுக்கிறதுலேருந்து ஒரு பொருள் வர கிடைக்குது. ஸோ இப்போ இந்த பிரசிடெண்ட்டை கொல்ல அனுப்பிச்சது யார் அப்படின்னு கேப்டன் அமெரிக்காவோட வேலையை இப்போ ஆகுது. கடைசியில் இவர் வந்து இந்த பிரசிடெண்ட் வந்து ரெட் ஹல்கா மாறி உலகத்தை காப்பாற்றினாரா இல்லையன்றதான் படத்தோட கதை. இந்த கேப்டன் அமெரிக்காவும் இந்த ரெட் ஹல்க்கும் 2 பேரும் சேர்ந்து உலகத்தை காப்பாற்றினாங்களா அப்படின்றத வழக்கமான கதை. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப போராக இருந்துச்சு. கடைசி 10 நிமிஷம் அந்த ரெட் ஹல்கா வர சீன் மட்டும் நல்லா இருந்துச்சு. இந்த கேப்டன் அமெரிக்கா நிறைய வேலை பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப அலுப்பு தான் தந்தது. ஸோ இது வந்து அந்த ரெட் ஹல்கா வர சீன் மட்டும் நல்லா இருந்துச்சு 3Dயில் பார்க்குறதுக்கு. மற்றபடிலாம் வந்து மார்வலோட வழக்கம் போல் இருந்தது. ஸோ காசு கொடுத்தது உண்மையிலே ஒர்த்து தானா, அப்படி மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணிச்சு தான் அப்படின்னு பார்த்தா இது இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ ஒருவேளை மார்வல் ரசிகர்களுக்குலாம் இந்த படம் பிடிச்சிருக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏற்கனவே ஹாரிசன் ஃபோர்டு வந்து ஏர்ஃபோர்ஸ் 1 அது மாதிரிலாம் வந்து பிரசிடெண்ட் நடிச்சிருக்காரு. அந்த படம்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் அந்தளவுக்கு இந்த படம் இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா, வெறும் கிராஃபிக்ஸ் பார்த்து வந்து அழுத்து போன இதுவாக இருந்தது. ஸோ இது வந்து எனக்கு ஒரு சாதாரண படமாக தான் தோணுச்சு. நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.